வாழ்க்கையின் அப்பட்டமான ஆனா நாம அடிக்கடி மறந்து போற ஒரு உண்மைய பத்தி இன்னைக்கு பேசலாம். ம். அதாவது, நீங்க இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற இதே வினாடியில சும்மா ஒரு நிமிஷம் கண்கள மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா. இந்த உலகத்துல மனித குலம் தோன்றியதிலிருந்து இதுவரைக்கும் பிறந்தவங்க எத்தனை பேர், அதுலயும் குறிப்பா வாழ்ந்து மறைந்தவங்க எத்தனை பேர்? உங்களால என்னைக்காவது ஒரு நாள் இந்த எண்ணிக்கைய துல்லியமா கணக்கிட முடியுமா? அது சத்தியமா அறிவியலுக்கோ இல்ல கணிதத்துக்கோ கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தானே. ஆமா. காலத்தோட சுழற்சியில ஒவ்வொரு வினாடியும் அந்த மரணத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு முடிவே இல்லாத பெருங்கணக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் இறந்தவங்களோட எண்ணிக்கையை எப்படி நம்மால அளவிட முடியாதோ, அதே மாதிரி தான் ஆசைகளை முழுமையா துறந்தவங்களோட உண்மையான பெருமையையும் அளவிட முடியாது. உண்மைதான். இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு ஆராய போற மூலப்பொருள் நீத்தார் பெருமை. அதாவது எல்லாவற்றையும் துறந்தவர்களின் மேன்மை. சரியா? அதேதான். திருக்குறளோட 22வது குறளை மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்ம பயணம் அமைய போகுது. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. ம் எவ்ளோ ஆழமான வரிகள். ஆமாம். இது ஏதோ 2 வரியில எழுதப்பட்ட சாதாரண செய்யுள் கிடையாது. மனித மனதோட எல்லைகள உடைச்சு நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிற ஒரு தத்துவ சாவி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இந்த உரையாடலோட நோக்கமும் அதுதான். வெறும் வார்த்தைகளுக்கு அகராதியில அர்த்தம் தேடுறது நம்ம வேலை இல்ல. ம். 2000 வருஷங்களுக்கு முந்தைய இந்த வரிகளை இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையோட, அதாவது நேயர்களாகிய உங்களோட அன்றாட சிக்கல்களோட பொருத்தி பார்க்கறது தான் நம்ம நோக்கம். மிக அருமையான ஒரு முயற்சி. முதல்ல இந்த குறளுக்கான மிக எளிய நேரடியான அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இது எதை உணர்த்துது? அதாவது உலகத்துல பற்றுகளை விட்டவங்களோட பெருமைய அளக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்த பூமியில இறந்து போனவங்களோட எண்ணிக்கையை எண்ணுவதற்கு சமம். ஓ, நேரடியான ஒப்பீடு. ஆமாம். இறந்தவங்களை எப்படி நம்மால எண்ணி முடிக்க முடியாதோ அதே போல உண்மையான துறவிகளோட பெருமையையும் நாம அளந்து சொல்லிடவே முடியாது. இதுதான் எளிய அர்த்தம். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது இது எப்படி இருக்குன்னா, கடலோரத்துல நின்னுக்கிட்டு இதுவரைக்கும் கரையை தொட்டுட்டு போன அலைகளை எல்லாம் எண்ணுவது போல இருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லனா ஒரு காட்டுல இதுவரைக்கும் உதிர்ந்த இலைகளை எல்லாம் கணக்கிட முயற்சி செய்யறது போல சாத்தியமே இல்லாத ஒண்ணு. மிக சரியான உதாரணங்கள். ஆமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முடிவிலி, அதாவது அந்த எல்லையற்ற தன்மையை குறிக்க வள்ளுவர் ஏன் குறிப்பா இறந்தவர்களின் எண்ணிக்கையோட துறவிகளை ஒப்பிடணும்? ம். ஒரு நல்ல கேள்வி. நீங்க சொன்ன அந்த அலைகளையோ நட்சத்திரங்களையோ அவர் ஓமையா சொல்லிருக்கலாமே. மரணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது இது சற்றே ஒரு இருண்ட குறியீடு போல தோணலையா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா துறவு அப்படிங்கிறதே வாழ்க்கையை வெறுப்பது போலவும் மரணத்தை நோக்கி போற ஒரு பயணம் போலவும் ஒரு தோற்றத்தை இது கொடுக்குது. நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு இருண்ட குறியீடா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதற்கான விடை நமது மனதோட வடிவமைப்புல மறைஞ்சிருக்கு. மனதின் வளிமமைப்புன்னா உளவியல் ரீதியா சொல்றீங்களா? ஆமாம். நமது எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற உளவியல் அமைப்புல தான் இது இருக்கு. துறவு அப்படிங்கிறது ஏதோ வீட்டை விட்டுட்டு காட்டை நோக்கி ஓடுறதோ இல்ல வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்குறதோ கிடையாது. அப்ப உண்மையான துறவுனா என்ன? துறவு அப்படிங்கிறது நம்ம அகந்தையோட மரணம். நான், எனது அப்படிங்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா? ஈகோ. அதேதான். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம், அப்புறம் பொருட்களின் மீதும் மனிதர்கள் மீதும் நாம வச்சிருக்கிற அந்த குருட்டுத்தனமான பற்று, இதிலிருந்து எல்லாம் விடுபடுறது தான் துறவு. ஓ, அப்படியானால் இறந்தவர்களை அப்படின்னு வள்ளுவர் இங்கே குறிப்பிடுவது மனித உடல்களோட மரணத்தை இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக இல்ல. ஒவ்வொரு கணமும் ஒரு மனிதனோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த அகந்தையின் மரணத்தை தான் அவர் அப்படி சொல்றாரு. ஆஹா, இது ரொம்ப ஆழமான பார்வையா இருக்கே. ஆமாம். பாத்தீங்களா, ஒரு மனிதனுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், கோபங்கள், பொறாமைகள் எல்லாம் பிறக்குது. அதையெல்லாம் அவன் எத்தனை முறை தனக்குள்ள கொன்று புதைக்கிறானோ அத்தனை முறை அவன் துறவியாகிறான். அபாரம். ஆக உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த தீய எண்ணங்களோட மரணத்தை தான் வள்ளுவர் இறந்தாரை எண்ணுவதற்கு ஒப்பா சொல்றாரு. இருங்க, இங்க எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. நீங்க சொல்றத கேட்கும்போது நம்ம நேயர்களுக்கும் இந்த எண்ணம் கண்டிப்பா வரலாம். சொல்லுங்க. துறவு அப்படிங்கிறது பொறுப்புகளை பார்த்து பயந்து ஓடுற ஒரு வித தப்பிக்கும் மனநிலை இல்லையா? ஒரு எஸ்கேபிசம் மாதிரி. நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. குடும்ப பாரம், வேலைப்பழு, கடன்கள், உறவுகள் இருக்கிற சிக்கல்கள், இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியம் இல்லாதவங்க நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது ஒரு சுலபமான வழி இல்லையா?
இது ஒரு கோழைத்தனம் போலதானே தெரியுது. பலரும் துறவு பற்றி வச்சிருக்கிற மிக தவறான பிம்பமே இதுதான். ஒரு சிக்கலை பார்த்து பயந்து ஓடுறது ஒருபோதும் துறவு ஆகாது. அது நீங்க சொன்ன மாதிரி கோழைத்தனமே தான். அப்போ மனவியல் இதை எப்படி பாக்குது? இத நாம நவீன மனவியல் கோட்பாடுகளோடு இணைச்சு பார்த்தா உண்மை விளங்கும். புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யுங் மனித மனதோட இருண்ட பக்கங்களை பத்தி பேசுறார். இருண்ட பக்கங்கள்னா? அதாவது நாம வெளிக்காட்ட தயங்குற ஆசைகள், கோபங்கள், வக்ரங்கள் இத அனைத்தையும் அவர் நிழல் அப்படின்னு குறிப்பிடுறார். ஷேடோ. ஓ, நிழல். அதாவது நமது ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்கிற நம்முடைய உண்மையான சுபாவம், அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. உலகத்தை விட்டு ஓடுற ஒருத்தன் அந்த நிழலை தன்னோடு தான் சுமந்து செல்கிறான். அவன் எங்கு சென்றாலும் அவனது பயங்களும் ஆசைகளும் அவனை தொடரவே செய்யும். கண்டிப்பா. மனசை விட்டு ஓட முடியாது. அதனாலதான் சொல்றேன், உண்மையான துறவி என்பவர் உலகத்தை விட்டு ஓடுபவர் அல்ல. மாறாக தனக்குள்ள இருக்கிற அந்த இருண்ட பக்கங்களை, தன்னுடைய பயங்களை நேருக்கு நேர் சந்திச்சு போராடுபவர். தன்னைத்தானே எதிர்கொள்வது. ஆமாம். அந்த அகங்காரத்தோடு பெரும் போர் நடத்துபவர். மனதோட மாயைகளை தாண்டி தன்னை முழுமையாக உணர்பவர். இன்னொரு உளவியலாளரான ஆப்ரஹாம் மாஸ்லோட தத்துவப்படி பார்த்தா கூட இதுதான் உண்மை. அவர் என்ன சொல்றாரு? மனித தேவைகளின் உச்சக்கட்ட நிலையான தன்னை முழுமையாக உணர்தல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதுதான் இந்த துறவு நிலை. ஓ, வெளியுலக போரை விட்டு விலகி தனக்குள்ளே ஒரு மாபெரும் போரை நடத்துபவர் அப்படின்னு சொல்றீங்க. இது கேட்கறதுக்கு மிக சுவாரஸ்யமா இருக்கு. ஆமாம். அப்படியானால் வள்ளுவர் சொல்லும் அந்த இறந்தார் அப்படிங்கிறது தங்களுக்குள் இருக்கிற தீய குணங்களையும் குறுகிய எண்ணங்களையும் கொன்று குவித்தவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதேதான். அத்தனை அகந்தைகளையும் தங்களுக்குள் கொன்றவனோட பெருமையை எப்படி அளக்க முடியும்? இதுதான் அதோட உண்மையான பொருளா? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அகந்தையோட மரணமே உண்மையான துறவு. இது மனவியல் ரீதியா எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா மனதோட இந்த விடுதலை கோட்பாடு வள்ளுவருக்கு பிறகும் பல தத்துவ ஞானிகளால் எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டது அப்படின்னு நாம ஒப்பிட்டு பார்ப்பது இந்த உரையாடலை இன்னும் சுவாரஸ்யமாக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. இத நம்ம பல்வேறு மரபுகள்ல பார்க்க முடியும். முதல்ல கிழக்கத்திய தத்துவங்கள்ல மையமான புத்தரோட தத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது தானே? அதேதான். புத்தரோட அடிப்படை போதனையே அதுதான். ஒரு மனிதன் என்றைக்கு தன்னுடைய ஆசையை துறக்கிறானோ அன்றைக்கு அவனுக்குள்ள துன்பம் இறந்து போகுது. வள்ளுவர் சொல்லும் நீத்தார் பெருமையும் புத்தரின் இந்த மையக்கருத்தும் ஒண்ணுதான். ஆசைகளின் மரணதே அமைதியின் ஜனனம். மிக அருமையான வார்த்தைகள். அப்படியானால் நமது தமிழ் மற்றும் இந்திய தத்துவ மரபுகள்ல இது எப்படி கையாளப்பட்டிருக்கு? தமிழ் மரபுல இதற்கு ஏராளமான ஆழமான உதாரணங்கள் இருக்கு. பட்டினத்தாரும் திருமூலரும் இந்த அகந்தை அழிவத்தான் பல பாடல்கள்ல பாடியிருக்காங்க. ஆமா, அவங்க பாடல்கள் முழுக்கமும் அதானே. நான் என்னும் அகந்தை அழியாமல் இறைவனை அடையவே முடியாது அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா கூறினாங்க. மிக சமீபத்துல வாழ்ந்த ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க. அவருடைய அடிப்படை தேடலே நான் யார் அப்படிங்கிறது தான். நான் யார் அப்படிங்கிறது ஒரு எளிமையான கேள்வி போல தோணினாலும் அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கடினமாச்சே. அதாவது நான் அப்படிங்கிறது என் பெயரா, என் உடலா, இல்ல என் தொழிலா? அதுதான் அந்த தேடலோடு சூட்சுமமே. ரமண மகரிஷி அதைத்தான் சொல்றார். என் உடம்பும் நான் அல்ல, என் மனமும் நான் அல்ல, எனக்கு வரும் எண்ணங்களும் நான் அல்ல என்றால் இந்த நான் என்பது யார்? இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. ஆமா, இந்த ஆழமான தேடல் நான் என்கிற அகங்காரத்தை முற்றிலுமாக உரித்தெடுத்து உண்மையான விழிப்புணர்வை நோக்கி ஒருவனை கொண்டு செல்லும். அந்த அகங்காரத்தை அழிக்கும் உச்சக்கட்ட நிலைதான் நீத்தார் பெருமை. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இதை பத்தி யோசிக்கும்போது துறவு அப்படிங்கிறது வீட்டை சுத்தம் செஞ்சு பழைய பொருட்களை தூக்கி எறிவது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி. ஆனா இப்ப நீங்க விளக்கின பிறகு எனக்கு ஒரு புதிய புரிதல் வருது. இது வெறும் பழைய பொருட்களை தூக்கி எறிவது அல்ல, மாறாக நான் வீடே அல்ல, அந்த வீட்டிற்குள் இருக்கும் வெற்று வெளிதான் நான் அப்படின்னு உணர்வது போல இருக்கு. ஆஹா. இல்லனா இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு கணினி அல்ல, அதுல இயங்குற மென்பொருளும் அல்ல, அந்த இயந்திரத்தை இயக்கும் மின்சாரம்தான் நான் அப்படின்னு உணர்வதை போல இருக்கு. மிக அருமையான ஆழமான உருவகம் இது. நீங்க அந்த மென்பொருள் அல்ல, அதையெல்லாம் இயக்கும் அடிப்படை சக்தி என்பதை உணர்வதுதான் உண்மையான விழிப்புணர்வு. நவீன கால தத்துவ ஞானிகள் கூட இதத்தான் வலியுறுத்துறாங்க. யார சொல்றீங்க? உதாரணமா எக்கார்ட் டோலே தன்னுடைய தத்துவங்கள்ல நிகழ்காலத்தின் சக்திய பத்தி பேசுறார்.
மனிதர்கள் படும் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமே அவங்க கடந்த காலத்தோட சுமைகளை தூக்கி கொண்டு திரிவதுதான். ஆமா, இல்லனா எதிர்காலத்தின் மீதான அதீத பயத்துல வாழ்வது. சரியா சொன்னீங்க. நேற்றைய அவமானங்களையும் நாளைய கவலைகளையும் நினைச்சே நாம இன்றைய நாளை தொலைச்சிடுறோம். அது 100க்கு 100 உண்மை. கடந்த காலத்தின் சுமைகளையும் எதிர்காலத்தின் மீதான அச்சத்தையும் முற்றிலுமா கழற்றி வச்சுட்டு முழுமையா இந்த நிகழ்காலத்துல இந்த நொடியில வாழ்வதே உண்மையான விடுதலை என்கிறார் எக்கார்ட் டோலே. அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது. ஆமாம், இப்போது என்ன நடக்குதோ அதுல முழுமையா திளைப்பது, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் நடக்கிறத ஒரு சாட்சியா நின்னு கவனிப்பது, அந்த மனநிலையை அடைவதும் ஒரு வகை நீத்தார் பெருமைதான். தத்துவங்களை தாண்டி இது ஆன்மாவிற்குள் நிடலும் ஒரு ஆழமான ரசவாதம் போல எனக்கு தோணுது. வெறும் மனவியல் மாற்றமா மட்டுமில்லாமல் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக உருமாற்றிக் கொள்ளும் ஒரு ரசவாதம். நீங்க சரியா சொல்றீங்க. இது ஆன்மீகத்தோட மிக ஆழமான தலம். அகந்தை முழுமையா கரையும் போது அங்கே மனதிற்குள் ஒரு மாபெரும் வெற்றிடம் உருவாகுது. ஆனா அந்த வெற்றிடம் வெறுமையானதல்ல. பின்ன எப்படிப்பட்டது அது? அந்த வெற்றிடத்துலதான் எல்லையற்ற அமைதி பிறக்குது. உள்ளுக்குள் இருக்கிற சுயநலங்கள், இது என்னுடையது, இது எனக்கு வேணும், மத்தவங்கள விட நான் மேலானவன் அப்படிங்கிற அந்த சிறுபிள்ளைத்தனமான ஆசைகள் இறக்கும்போது மனிதன் பிரபஞ்சத்துடன் தன்னை முழுமையா ஒப்படைக்கிறான். இயற்கையோட தன்னை முழுமையா இணைச்சிக்கிறான். இன்னர் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். புரிங்க, இங்க எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. என் அகந்தையை நான் முற்றிலுமா அழிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்குள்ள எந்த லட்சியமும் இருக்காதே. ஏன் அப்படி தோணுது? எந்த ஆசையும் இல்லை என்றால் நான் எதையும் சாதிக்க மாட்டேனே, அது என்ன ஒரு உணர்ச்சியற்ற ரோபோவா மாட்டிவிடதா? என் லட்சியங்கள், என் முன்னேற்றம் என்ன ஆகிறது? அங்கேதான் நாம் ஒரு பெரிய தவறு செய்றோம். அகந்தை அழிவது அப்படிங்கிறது உங்க ஆற்றலையோ செயல்திறனையோ அழிப்பது கிடையாது. உண்மையில சொல்லப்போனா அகந்தை இருக்கும்போது நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஒருவித பதற்றத்தோட தான் இருக்கும். ஓ, தோல்வி பயம்னு சொல்றீங்களா? ஆமா, நான் தோற்று விடுவேனோ, மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற பயத்துல தான் உங்க ஆற்றல் பெருமளவு வீணாகுது. ஆனா அந்த நான் என்னும் அகந்தை அழியும் போது உங்களோட செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்குது. பதற்றமில்லாமல் செய்யும்போது தெளிவு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒருவித தெளிவோடு எந்த பதற்றமும் இல்லாம நீங்க செயல்படுவீங்க. ஓ, அதாவது பயத்தால் உந்தப்பட்டு செயல்படுவதற்கு பதிலாக முழுமையான ஈடுபாட்டோடு தெளிவோடு செயல்படுவது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் முற்றிலுமா உடையும் போது அந்த இடத்துல பிரபஞ்சத்தோடு ஏற்படும் ஆழமான பிணைப்பு உருவாகுது, டிவைன் கனெக்ஷன். அந்த பிணைப்பு ஏற்படும் போது நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறப்பானதா அமையும். இப்போ எனக்கு வள்ளுவர் ஏன் இறந்தாரை எண்ணுவது அப்படிங்கிற வரிய பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இன்னும் ஆழமா புரியுது. இறந்தவங்களோட எண்ணிக்கை எப்படி முடிவற்ற தன்மையை குறிக்கிறதோ அதே போல தன்னை துறந்தவனோட ஆழமும் எல்லையற்றது. அந்த எல்லையற்ற தன்மையை எந்த ஒரு அளவுகோலாலும் அளக்கவே முடியாது. அதுதான் வள்ளுவரோட மேதமை. ஒரு கணக்கிட முடியாத முடிவற்ற விஷயத்தை வச்சு இன்னொரு முடிவற்ற தன்மையை நமக்கு உணர்த்துறார். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிக ஆழமாகவும் தத்துவார்த்தமாகவும் இருக்கு. ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயரின் சார்பாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. இன்னைக்கு காலையில எழுந்து அவசர அவசரமா தயாராகி டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸ்ல வேலைப்பழுவ சுமந்து குடும்ப பொறுப்புகளை கவனிச்சு இஎம்ஐ கட்டி இப்படி மன அழுத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த நீத்தார் பெருமை எப்படி பயன்படும்? இது ஏதோ காடுகள்ல அமர்ந்து தவம் செய்றவங்களுக்கு மட்டுமான தத்துவம் போல இருக்கே. சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு இது பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். துறவு அப்படிங்கிறது காவி உடை அணிவதிலோ குடும்பத்தை விட்டு ஓடுவதிலோ இல்லேன்னு நம்ம முதல்லயே பார்த்தோம். ஆமாம். இன்றைய அன்றாட வாழ்க்கையில மிக எளிய செயல்படக்கூடிய 3 வழிகள்ல இந்த துறவை, இந்த பற்றின்மையை நம்ம பயிற்சி செய்யலாம். இது உங்க அன்றாட சுமைகளை எவ்வளோ குறைக்குது அப்படிங்கறத நீங்களே உணரலாம். அந்த 3 வழிகள் என்னென்ன? நேயர்கள் இதை எப்படி தங்கள் வாழ்வில பயன்படுத்தலாம்? முதல் வழி எதிர்பார்ப்பற்ற செயல். நீங்க அலுவலகத்துல வேலை செய்றீங்க, இல்ல ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்க உழைப்ப 100% நேர்மையா கொடுங்க. அதுல எந்த சமரசமும் வேண்டாம். சரி. ஆனா அதிலிருந்து கிடைக்கும் முடிவின் மீதான பற்றை துறந்து விடுங்கள். ஓ, அதாவது பகவத்கீதையில் சொல்லப்படும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அதே தத்துவம் தானா? அதேதான்.
நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கலையே, என் மேலதிகாரி என்ன பாராட்டலையே, என் உறவினர்கள் என்ன மதிக்கலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்ப முதல்ல துறக்க வேண்டும். கண்டிப்பா. செயல முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்க. ஆனா அதோட பலன் எப்படி வந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கங்க. இத துறக்கும்போது வேலையில் இருக்கும் உங்க தினசரி மன அழுத்தம் பாதிக்கு பாதி குறைவதை நீங்களே உணர்வீங்க. உங்க கவனம் முழுவதும் செயலில் மட்டுமே இருக்கும், பலனில் அல்ல. அது மிகவும் ஆழமான ஒரு உண்மை. நான் என் முழு உழைப்பை போட்டுட்டேன், இனி நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு அந்த முடிவின் மீதான பற்றுதலை விடுவது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை தரும். சரி, இரண்டாவது வழி என்ன? இரண்டாவது வழி தினசரி மரணம். இத கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். தினசரி மரணமா? ஆமா, ஒவ்வொரு நாள் இரவிலும் நீங்க தூங்க செல்வதற்கு முன் அந்த பகலில் நடந்த அனைத்தையும் மனதளவில் துறந்து விடுங்க. யாரும் உங்களை கோபப்படுத்தியிருக்கலாம், ஒரு அவமானம் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ம். அல்லது ஒரு பெரிய வெற்றி கிடைச்சு உங்களை கர்வம் கொள்ள செஞ்சிருக்கலாம். படுக்கைக்கு சென்றதும் அந்த நல்ல மற்றும் கெட்ட உணர்வுகள் அனைத்தையும் மனதளவில் இறக்கச் செய்து விடுங்க. எல்லாவற்றையும் மன்னிச்சு மறந்து கழற்றி வச்சிடுங்க. இத செய்யறதன் மூலமா என்ன நடக்கும்? அப்படி அனைத்தையும் துறந்துட்டு உறங்கும்போது உங்களின் அகந்தை அன்றிரவு மரணிக்கிறது. அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது நீங்க நேற்றை மனிதர் அல்ல, எந்த வடுக்களும் சுமைகளும் இல்லாத ஒரு புதிய மனிதனாக புத்தம் புதிய மனதோடு நீங்க விழித்தெழுவீங்க. ஓஹா. நேற்றைய கோபங்களை இன்றைக்கு காவடி தூக்குவதை தவிர்க்க இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. இது மனதிற்கு பெரிய விடுதலையை தரும். அருமை. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி பழைய மனக்கணக்குகள் எல்லாம் முடிச்சிட்டு எந்த சுமையும் இல்லாம தூங்க செல்வது, இது கேட்பதற்கே மிகவும் நிம்மதியாக இருக்கு. சரி, மூன்றாவது வழி என்ன? மூன்றாவது வழி பொருட்களின் மீதான பற்று. இன்றைய நுகர்வு கலாச்சாரத்துல நாம பொருட்களை வாங்குறதில்ல, பொருட்கள் தான் நம்மள வாங்குது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நமது மொபைல் போன், நம்முடைய கார், வீடு என பொருட்கள் நமக்கு தேவைதான். அவை நமது வசதிக்காக உருவாக்கப்பட்டவை. அவற்றை நாம பயன்படுத்த வேண்டும். ஆனால் அவையே வாழ்க்கை அல்ல என்பதை உணரும் தெளிவு வேண்டும். அதாவது ஒரு பொருள் உடைந்து விட்டாலோ இல்ல தொலைந்து விட்டாலோ நம் உயிரே போனது போல துடிக்கிறோம் அல்லவா, அந்த மனநிலையை சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. உங்க அடையாளத்தை ஒருபோதும் உங்க பொருட்களோட இணைக்காதீங்க. விலையுயர்ந்த கார் வச்சிருந்தா நான் பெரிய ஆள், இல்லை என்றால் நான் சிறியவன் என்கிற அந்த மாயைய துறக்க வேண்டும். பொருட்களை பயன்படுத்துங்கள், ஆனால் அந்த பொருட்கள் உங்கள் மனதை ஆள, உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். பொருட்களுக்கு நீங்கள் எஜமானனாக இருங்கள், அவற்றுக்கு அடிமையாகிவிடாதீர்கள். மனதை எப்போதும் இலகுவா வச்சுக்கங்க. மிக தெளிவா சொன்னீங்க. ஆக வாழ்வில எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல முழு ஈடுபாட்டோடு இருப்பது, ஆனா முடிவில் பற்றின்றி இருப்பது, அப்புறம் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் மனச்சுமைகளை கீழே இறக்கி வச்சுட்டு புதிதாக எழுவது. ஆமாம். மற்றும் பொருட்களை பயன்படுத்தினாலும் அவற்றுக்கு அடிமையாகாமல் இருப்பது. இந்த மூன்றும் சாத்தியப்பட்டால் நம்மாலும் அன்றாட வாழ்வில் அந்த நீத்தார் பெருமையை ஓரளவு சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. உலகத்தை விட்டு ஓடுவது துறவல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தாமரை இலை தண்ணீர் போல எதிலும் ஒட்டாமல் அகந்தையை விடுத்து வாழ்வதே உண்மையான துறவு. உங்களை சுற்றியுள்ள பற்றுகளை விடுவது உலகை இழப்பதல்ல, உங்களையே நீங்கள் முழுமையாக கண்டடைவது. அகந்தை இறந்தால் ஆனந்தம் பிறக்கும். இது மிகவும் சிந்திக்க வைக்கும் ஒரு உரையாடலாக அமைந்தது. நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தோட 22வது குறள் வெறும் செய்யுள் வரிகள் அல்ல, அது நம் மனதின் மாயைகளை அறுத்தெறியும் ஒரு கூர்மையான ஆயுதம் என்பதை இன்னைக்கு நாம் ஆழமா உணர்ந்தோம். கண்டிப்பாக. இந்த ஆழமான தேடலின் இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். நாம இன்னைக்கு அகந்தையை அழிப்பது பற்றியும் தினசரி மரணம் பற்றியும் நிறைய பேசணும். ஆனா இதை முடிப்பதற்கு முன் உங்களிடம், அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்லும் போது உங்களின் அடையாளங்கள், உங்கள் பதவிகள், உங்களுடைய கடந்த கால காயங்கள், எதிர்கால பயங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக உங்கள் மனதை விட்டு அகற்றிவிட்டு எவ்வித பற்றுதலும் இல்லாமல் உறங்கச் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி அனைத்தையும் துறந்த பின் நாளை காலை உங்கள் படுக்கையில் விழித்தெழும் அந்த மனிதர் யார்? அந்த உண்மையான நான் யார்? சற்று சிந்தித்துப் பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.